Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1029 part 1. ஓபன் பண்ணா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. தெருவுல ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதே பஞ்சஸ பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டே வரான். அப்படி வரும்போது அந்த பூஷா வில்லேஜோட மேயர் இருப்பாருல்ல, அவரு மூஞ்சில ஊத்தி இருப்பான். ஜஸ்ட் மிஸ் மனுஷன் அடிச்சு புரண்டு அங்க இருக்க பழத்தெல்லாம் தட்டி விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஏன்டா ஏன் இப்படி இருக்க? சும்மா இருக்க நேரத்துல இந்த வில்லேஜ்ல இருக்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே முடியாதுமா. அது மட்டும் இல்லாம அந்த ஆளு பேச பேச அவன் பாட்டுக்கு அங்க இருக்க பழத்தை எடுத்து தின்னுட்டு இருப்பானா. உடனே அந்த கடைக்காரர் இருந்தா லூஃபி பசியா இருக்குதுன்னா இதையும் சேர்த்தி சாப்பிடுன்னு இன்னொரு மூட்டையும் கொடுப்பாரு. சின்ன பையன் சாப்பிட்டு போட்டுன்னு அவன் சாப்பிடலான்ட்டு தனியா ஒரு மவுண்டனுக்கு வருவானா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து எனக்கும் சாப்பிட வேணும்னு கேக்குமா. சரி ஓகே, நீயும் நானும் சண்டை போடுவோம். என் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிட்டீன்னா நான் உனக்கு இதை தர்றேன். உடனே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டை. லூஃபி எல்லாம் நல்லா அடி வாங்குவான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த குரங்க அடிச்சு போட்டு ஜெயிச்சிருவானா. அது ஃபீல் பண்ணிட்டே அங்க இருந்து கிளம்பும். அதெல்லாம் வேண்டாவா, பாதி பாதி சாப்பிடலான்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம லூஃபிய ஒரு பெரிய காட்டு பண்ணி காட்டுத்தனமா விரட்டுது. அதுல இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி மேல கிளிஃப்ல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிருவான். நல்ல வேலை கார்ப் வந்து காப்பாத்திடுவாரு. அவர் என்ன சொல்லி திட்டுவாருன்னா, இவனை தூக்கி தண்ணியில போட்டாலே கல்லு மாதிரி முங்கிடுறான். இப்படி எல்லாம் இருந்தான்னா ஒரு நேவி சோல்ஜர் ஆக முடியாது. அதனால முதல்ல நீ அதை கத்துக்கணும்னு சொன்னா லூஃபிக்கு ஒரு சோல்ஜர் ஆகலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அவரு அதெல்லாம் இல்ல, இந்த உலகத்துல நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேவி சோல்ஜரா மாறணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. நான் இந்த உலகத்துல ஃப்ரீயா இருக்கணும், யாருக்கு கீழே நான் கட்டுப்பட்டு இருக்க கூடாதுமா. அவ்வளவுதான், மண்டையா 4 கொட்டு விழும். அப்படியே கட் பண்ணா நம்ம ஷாங்ஸோட கப்பலை காட்டுறாங்க. அதுல உட்டான்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே ஜாலியா மேல உட்காந்து கடலை பாத்துக்கிட்டு இருப்பாளா. உடனே ஷாங்ஸ் அவளுக்காண்டி நகையெல்லாம் எடுத்து கொடுப்பான். உடனே சந்தோஷத்துல எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். மத்தவங்களும் இந்த இதை போடு அதை போடுன்னு ஏகப்பட்ட நகையை தூக்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, இதுதான் கான்சர்ட் வென்யூ, நான் தான் ஹெட்லைனர், உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண போறேன், உலகத்திலேயே ஃபேமஸான ஆர்டிஸ்ட் அப்படி இப்படின்னு அவ பாட்டுக்கு பேசுவா. சொல்ல போனா நிஜமாவே இப்ப உலகத்திலேயே ஃபேமஸான ஒரு சிங்கர் அண்ட் ஆல்சோ ஒரு மியூசிஷியன். ஷாங்ஸ் பாத்தீங்கன்னா இவளை பொண்ணா தத்தெடுத்து கூப்பிட்டு வந்திருப்பான். இவ பாத்தீங்கன்னா ஜாலியா மத்த குரூ மெம்பர்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஷாங்ஸ் ஒரு பெட்டியை லைட்டா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அட அது வேற ஒண்ணும் இல்ல, லூஃபி சாப்பிட்டால அந்த கம் ஃப்ரூட் தான். உட்டா பார்த்துட்டு அது என்னது, எனக்கு தான் அந்த கிஃப்டா, கொடுங்கம்பா. இல்ல நீ என்னதான் என் பொண்ணாவே இருந்தாலும் இதை உனக்கு தர முடியாதுன்னு சொன்னோன்னு கோச்சுக்குவான். அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ணி நேரா அந்த கோவா கிங்டம்க்கு போவாங்க. அட நம்ம பையன் இருக்கானே பூஷா வில்லேஜ், அதுக்கு பக்கத்துல இருக்க கிங்டம் தான். இங்க லூஃபி கிராண்ட் பா கிட்ட அடி வாங்கி மண்டை வலிக்குதுன்னு உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பான். அவனுக்கு நேவி சோல்ஜர் ஆகிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அவனோட தாத்தா உசுர வாங்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலான்ட்டு பையன் பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் எல்லாம் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, இருந்தா நம்மள இந்த ஆளு போட்டு பொலன்னு பொலந்து நேவி சோல்ஜராவே ஆக்கினாலும் ஆக்கிடுவான். அதனால இந்த வில்லேஜை விட்டே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு மரத்தை விட்டு இறங்க போவான். அப்பதான் ஷாங்ஸோட கப்பலை அங்க பாத்துருவான். இவங்க பாத்தீங்கன்னா நேரா கோவா கிங்டம்க்கு போல, ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய ராயலான ஆளுக இருக்க ஏரியா. பைரட்டுகள்லாம் வராங்கன்னு தெரிஞ்சா ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அது பெரிய கலவரமாயிரும். அதனாலதான் விண்டுமில் வில்லேஜுக்கு போவான். ஆக்சுவலா பர்டிகுலரா எந்த ஒரு ரீசனுக்காண்டி அங்க போகல. அவன் குரூவோட சேர்ந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஏத்திட்டு புது அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த வில்லேஜுக்கே வந்திருப்பான். எப்படி இவங்க கரெக்டா அந்த போர்ட்டுக்கு வந்த உடனே லூஃபி அங்க இருந்து அடிச்சு புடிச்சு வந்துருவான். வந்தவன் உட்டாவை பார்த்து, நீங்க எல்லாருமே பைரட்ஸான்னு கேட்டா ஆமாடா, அதுல உனக்கு என்னடா பஞ்சாயத்து, அது மட்டும் இல்லாம நான் இந்த கப்பலோட கேப்டன் ஷாங்ஸோட பொண்ணு உட்டா அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்போட சொல்லுவா. லூஃபி பார்த்துட்டு, நீங்க பைரட்ஸ்னா என்ன வெங்காயத்துக்கு இங்க வந்தீங்க, போங்க ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருங்க, இல்லன்னா வாயிலேயே 4 வைப்பேன்பா, அடிக்க போறியான்னு ஷாக் ஆயிருவான். ஷாங்ஸ் வந்து பார்த்துட்டு, நாங்க இங்க சண்டை போடலாம் வரல தம்பி, இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஷெரீஃப் இந்த வில்லேஜுக்கு இருப்பாருன்னு தெரிஞ்சா நாங்க அப்பவே திருப்பிட்டு போயிருப்போமே அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாலியா பேசினவன நீங்க யாரு என்னன்னு விசாரிப்பான். நான் தான்ப்பா ஷாங்ஸ், இந்த கப்பலோட கேப்டனு, இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் தேவையான பொருட்களை வாங்குறதுக்காகவும் வந்திருக்கோன்னு சொல்லுவானா. லூஃபி தெளிவா சொல்லிடுவான், வந்தாமா வந்த வேலையை பார்த்தாமா போனமான்னு இருக்கணும், ஏதாச்சும் எடக்கு முடக்கா பண்ணணும்னு நினைச்சீங்க தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பேன்பா. ஷாங்ஸுக்கு சிரிப்பா வரும். பரவாயில்ல பையன் இந்த வயசுல பயங்கர டஃபா இருக்கானேன்னு. சொல்ல போனா லூஃபிய புடிச்சு போச்சு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கதையை சொல்லும் போது இந்த உட்டாங்கிற கேரக்டர் பத்தி சொல்லவே இல்ல, இப்பதான் புதுசா உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டோரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுல சொல்லப்படாத சில கதைகள்லாம் வரும். அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.